ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெய்ய காலமும் ஆரம்பிக்க போகுது. இது போல் ராகி களி நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. நேரடியாக செய்ய தெரியாதுங்கிறதுக்காக குக்கரில் வைக்கிறது எப்படின்னு தான் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். குக்கர்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். அதிகபட்சம் 10 நிமிஷம்தான் ஆகுங்க இது செய்கிறதுக்கு. இதுக்கு பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எதுவுமே இல்லைன்னா தயிர் மட்டும் கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப்புக்கு உண்டான அளவுகளை சொல்கிறேன். அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு போட்டு செய்கிற ஒரு சிலர் வடித்த சாதத்தை போட்டு செய்வாங்க. இது கூட நம்ம 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 2.5 கப்பு தண்ணி ஊற்றி ஸ்பூன் வச்சு இது மாதிரி ஒரே பக்கமாக வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் கையில் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைக்கணும். அதனால் நீங்கள் ஸ்பூனில் வரலைன்னா கையில் கரைச்சிக்கோங்க. இந்த அளவு கெட்டியாக வந்திருக்கு. அதனால் நான் திரும்பவும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் முதல்லையே தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அளவளவாக சேர்த்தி இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. குக்கர் நம்ம எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே ராகி மாவுலேயும் நம்ம 2.5 கப்பு தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் 4 கப்பு தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா இது மாதிரி கொதித்து வரணும். கொதி வரையில் நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவு கரைசலை அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துன உடனே கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஒரு துடுப்பு வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். துடுப்பு இல்லைன்னா நல்லா கெட்டியான கரண்டி வச்சு இது போல் ஒரே சைடாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கலாங்க. இல்லைன்னா அதுவும் கட்டி தட்டிடும். இந்த அளவுக்கு கெட்டியாக வரைக்கும் நம்ம கலந்துக்கலாங்க. இது கரெக்டான பதம். நம்ம கொஞ்சமாக எடுத்து பார்த்தோம்னா அந்த துடுப்புலேருந்து லேசாக விழுகிற அளவுக்கு நம்ம கலக்கிக்கலாம். இப்போ இந்த களிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க. 2 விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கலாம். விசில் அடித்தாச்சு. பாருங்கள், வெந்ததும் இது போல் ப்ரௌனீஸாக மாறி இருக்கும். நல்லா ஆடை படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை நம்ம நல்லா ஒரு துடுப்புலையோ ஸ்பூன்லேயோ வச்சு கலக்கி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆற விட்டுக்கலாங்க. ஆற விட்டால் இந்த மாதிரி கெட்டியாயிரும். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு அதில் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. மண் சட்டியில் ஈரம் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை போட்டு உருட்டி எடுத்தால் நல்லா உருண்டு வரும். இதை 2 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போல் உருண்டை பிடிச்சி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் நேரம் 1 டம்ளர் குடித்தோம்னா உடம்பு ஹீட்டாக இருந்தால் கூட குளிர்ச்சி ஆகும். எல்லா களியும் இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதான் குக்கரில் ராகி களி நம்ம செஞ்சாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ராகி களி நேரடியாக நம்ம சட்டியில் செய்கிறதும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி முருங்கைக்கீரை பருப்பில் போட்ட குழம்பும் முருங்கைக்கீரை பொரியல் தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, பருப்பு, பாசிப்பயிறு, கடலை துவையல் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் இன்னும் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இது கூடவே மீன் குழம்பும் வச்சுருக்கோம். மீன் குழம்பு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.